தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இன்றைக்கு சங்கீதம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய கர்த்தர் நாம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு வழியை நமக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம மேலே கண்ணு வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. மனிதன் சுயமாக தெரிந்து கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படியே நடந்து கொள்ளக்கூடிய ஏராளம் வழிகள் இந்த உலகத்தில் உண்டு. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக அநேகர் கடந்து போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது, அதன் வழியாக கடந்து போகிறவர்கள் சிலர் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிறது. மனிதன் சுயமாக தேடி தெரிந்து கொள்ளுகிற எல்லா வழிகளும் அவனை கடைசியிலே இறுதியிலே மிகுந்த ஆபத்திலும் மிகுந்த வேதனையிலும் மிகுந்த கண்ணீரிலும் வருத்தத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுவார் என்றால் அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வழியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். எனவே நீங்கள் ஜெபத்தோடு இந்த செய்தியை உற்சாகமாக கேட்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் இதற்காக ஒதுக்கி இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இன்றைக்கு பேசுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதிலை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு மகிமை. இந்த உலகத்தில்
வேதம் சொல்லுகிற படி பார்த்தால் 2 வழிகள் தான் பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கேட்டிற்கு போகிற வழி, 2 நித்தியத்திற்கு போகிற வழி என்று சொல்லி 2 வழிகள் இருக்கிறது. அல்லது ஒன்று அழிவுக்கான வழி, இன்னொன்று ஆசீர்வாதத்திற்கான வழி. இந்த உலகத்தில் பிசாசு என்ன செய்கிறான் என்றால், மனிதனை கேடான வழியில் நடத்துவதே அவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதற்காக அவன் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான். யாரையெல்லாம் கேடான வழிகளில் கொண்டு போய் அழிவின் பாதையில் கொண்டு போய் அவர்களை நித்தியமான நரகத்திலே என்றென்றைக்கும் வேதனை அடைகிற அனுபவிக்கிற ஒரு ஸ்தலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கலாமோ, அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இரவு பகலாக பிசாசு யாரை வஞ்சிக்கலாமோ, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பிசாசனுடைய கையிலே அகப்பட்டு பாவ வழிகளை தெரிந்து கொண்டு அசுத்தமான கேடான பாதையில் நடக்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு அதிகமான மனிதர்களுமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் போதிக்கிற அந்த நடக்க வேண்டிய வழியிலே நடந்து கடவுளுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் மக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? கேட்டுக்கு போகிற, அழிவுக்கு போகிற, பாவம் நிறைந்த வழியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவன் காட்டுகிறதான நித்திய வழியிலே, மகிழ்ச்சிக்குரிய வழியிலே, ஆசீர்வாதமான வழியிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை இன்றைக்கு ஒரு நிமிடம் நீங்கள் உங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். வேதத்தில் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு காட்டுகிற வழி எதுவென்றால் அவனை ஜீவ ஒளியிலே அவனை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இருளில் நடக்காமல் அவர்கள் ஒளியில், அதுவும் ஜீவ ஒளியில் நடக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருளில் நடப்பது என்பது எவ்வளவு கஷ்டம். அங்கு வெளிச்சமே இருக்காது, அங்கு வழி தெரியாது, அங்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு புரியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அந்த வழியிலே பதிவிருக்கிற ஆபத்தில் சிக்கி பயங்கரமாக பாதிப்பை அனுபவிக்கிற சூழல்கள் அங்கே இருக்கிறது. அங்கு நம்முடைய ஜீவனுக்கு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் இருளின் வழியிலே இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீர்மானித்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்வு இருளில் இருந்து வெளிச்சத்தின் வழிக்கு நேராக வரும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உங்களுக்காக அந்த பகுதியை வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படி ஒரு மனுஷன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே நடக்க முடியும்? அல்லது இருளில் நடந்து கொண்டிருக்கிற மனிதன்
எப்படி வெளிச்சத்தின் பாதைக்கு நேராக மாற முடியும் என்றால், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக அவர் எப்படி சிலுவையில் மரித்தாரோ அதுபோல பழைய பாவ மனிதனை ஒரு மனிதன் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து, சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து, அந்த பழைய மனிதன் மரித்த பிறகு அவனை அடக்கம் பண்ணின பிறகு அவன் புதிதான ஜீவனுள்ள ஒரு மனுஷனாக உயர்த்தெழுந்த ஒரு அனுபவத்தோடு அவன் நடந்து கொள்வதைத்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது அவனுக்குள் உண்டாகிற ஒரு பெரிய மறுரூபத்தை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவுக்குள் வரும்போது நமக்குள்ளே ஒரு மரணம் சம்பவிக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. என்ன மரணம்? பழைய மனுஷனுடைய மரணம். பழைய மனுஷன் யார்? அவன் பாவ மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, இவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாய்மையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்களே. பார்த்தீங்களா? ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக அவன் எப்படி நடக்கிறான் என்றால், கீழ்ப்படியாய்மையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். இந்த உலகத்தில் ஒரு ஆவி கிரியை செய்கிறது. அது ஆகாயத்து அதிகார பிரபு என்று அதற்கு ஆண்டவர் அடையாளப்படுத்தி சொல்கிறார். அது யாரை ஆண்டவர் சொல்கிறார்னா, பிசாசை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. சாத்தான் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லா மனிதனையும் கேடான வழியிலே நடக்க பண்ணுகிறான். அழிவிலே அவனை நடக்க பண்ணுகிறான். அசுத்தமான வழியிலே அவனை நடக்க பண்ணுகிறான். ஆனால் இயேசுவுக்குள் வரும் பொழுது அந்த பழைய அசுத்த மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் மரிக்கிறான். புதிய ஒரு மனிதன் உயிர்த்தெழுகிறான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட கவனியுங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போன ஒரு நிலையில் இருந்தவனை தேவன் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ள அவனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு புதிய மனுஷனாக நடந்து கொள்வதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். பழைய மனுஷன் அப்போ என்ன ஆகிறான் என்றால், பழைய மனுஷன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவன் மரித்து போகிறான் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு நீங்கள் புதிய மனிதனாக உயர்த்தெழுந்து இயேசுவுக்காக நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுகிறீங்க. இப்போ பழைய மனுஷன் நடக்கிறானா? இல்லை. பழைய மனுஷனுடைய செயல்கள் எல்லாமே அழிக்கப்படுகிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வரும்போது அவன் இனி மாம்சத்தின்படி நடக்க மாட்டான். அவனுடைய மனம், அவனுடைய எண்ணம், அவனுடைய இருதயம் என்னென்ன காரியங்களிலெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகளில் நடக்கிறதோ அதையெல்லாம் விட்டு அவன் விலகி அவன் மாம்சத்தின்படி நடவாமல்
அவன் ஆவியின்படி நடக்கிற மனுஷனாக இருக்க. இவ்வளோ நாளும் அவன் மனம் சொல்லுகிறத கேட்டு நடந்தான், அவனுடைய எண்ணங்களில் தோன்றுகிறபடி நடந்தான், அவன் என்னெல்லாம் யோசிக்கிறானோ அதெல்லாம் சரி என்று சொல்லி நடந்தான். ஆனால் இப்பொழுது அவனை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அதான் நம்ம ஆரம்பத்தில் சங்கீதம் 32:8 படித்தோம் அல்லவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை என்ன செய்கிறார் என்றால் போதித்து நடத்துகிறார். இப்போ அவன் எப்படி நடக்கிறான்? மாம்சத்தின்படி நடக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே அவன் நடக்கிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. எனவே ஆண்டவர் நம்மளை குறித்து மாம்சத்தின்படி அல்லது அழிவின் பாதையில் நடக்கிறதற்கு பதிலாக ஜீவனின் பாதையில் நடக்கும்படியாக தேவன் நம்மளை குறித்து விரும்புகிறார். இந்த செய்தியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கும் பாவத்தில் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய கால்கள் எந்தெந்த திசைகளுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த மாம்சத்தின்படி ஒரு மனுஷன் நடந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:6 இப்படியாக சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நம்முடைய மாம்சம் விரும்புகிறபடியெல்லாம் நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால் அந்த மாம்சத்தின் சிந்தனை அவனை மரணத்தில் கொண்டு போய் முடிவடைய பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் படித்து பாருங்கள், 5வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதில் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். நாம் கேடான வழியிலே, மாம்ச வழியிலே, பாவ வழியிலே நடக்கிறோம் என்றால் அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம்? நம்ம சிந்தனையில் நம்ம என்ன சிந்திக்கிறோம்? மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எப்பொழுதுமே மாம்சத்தை குறித்தே சிந்தித்து கொண்டு இருப்பாங்க, இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டு இருப்பாங்க, உலக இன்பங்களை எப்படி அனுபவிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டு இருப்பாங்க, உலகத்திலே சரீரத்தையும் மாம்சத்தையும் திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திப்பார்கள் என்றால் ஆவிக்குரிய காரியங்களையே அவர்கள் சிந்திப்பார்கள். ஆவிக்குரிய விஷயங்களை சிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள். இதில் நாம் அறிந்து கொள்ளலாம், நாம் எப்படி சிந்திக்கிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம யாராக இருக்கிறோம், நம்ம மாம்சத்தில் வாழுகிறோமா அல்லது தேவன் நமக்கு காட்டுகிற அவருடைய வழியில் நம்ம நடக்கிறோமா என்பதை இந்த சிந்தனையின் அடிப்படையிலேயே நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க முடியும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை ஒரு நிமிடம் இந்த நேரத்தில் சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய சிந்தனையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? உங்கள் எண்ணங்களில் 24 மணி நேரமும் என்ன எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் என்ன எண்ணங்களை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் அதற்குத்தான் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் 8வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இந்த மாம்ச சிந்தனையில் வாழுகிறவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானதை அவர்களால் செய்யவே முடியாது. அவங்க எப்போவுமே மாம்சத்துக்குரியவைகளே தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேவனை அவங்களால பிரியப்படுத்த முடியாது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழும்போது தேவனை பிரியப்படுத்தணும். ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் வாழுகிற ஒரு மனுஷன் தேவனுடைய சந்தோஷத்திற்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவன் தேவனை பின்பற்றுகிறவனாகவும் இருக்கவும் முடியாது. இன்னும் நீங்கள் வேத புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் அல்லது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனுடைய தேவன் ஆலோசனை கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு வழி. இதுதான்
ஆண்டவர் நம்மளுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த வழி எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. அப்படின்னா பார்த்து நடக்கிறவர் அல்ல. என்ன அர்த்தம்? எல்லாற்றையும் நான் கண்டாதான் விசுவாசிப்பேன், நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன், நான் தொட்டாத்தான் விசுவாசிப்பேன், என் காதில் கேட்டாத்தான் நான் விசுவாசிப்பேன் என்று நம்முடைய புலன்கள் மூலமாக நாம் அனுபவித்துத்தான் நம்புவேன் என்று சொல்லுகிறதை வேதம் விசுவாசம் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மளை போதித்து நடத்துகிற வழி எல்லாமே தரிசித்து நடக்கிற வழியாக இருக்காது, விசுவாசித்து நடக்கிற வழியாக இருக்கும். நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை நம்ம கண்டு தான் நம்புகிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் என்று சொன்னால் காணாதவைகளை நம்புவது என்று தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போது நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். நம்ம இந்த உலகத்தில் நடக்கும்போது தேவன் நம்மளை போதித்து நடத்துகிற பாதை என்பது விசுவாசித்து நடக்கிற ஒரு பாதை. தேவன் நமக்கு போதித்து நடத்துகிற பாதை ஆவிக்குரிய ஒரு வழியில் நடக்கிற ஒரு பாதை, மாம்சத்தின்படி நடக்கிற பாதை அல்ல. புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடக்கிற ஒரு பாதை, ஒளியில் நடக்கிற ஒரு பாதை. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு நடத்தி கொண்டு போகிற பாதையாக இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய வழி, இதுதான் தேவனுடைய பாதை. இந்த பாதையில் தான் ஒவ்வொரு மனிதனும் நடக்கிறதை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். இன்னும் நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் கவனமாய் நடக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை நடத்துகிற வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கவனமாய் நடக்கிற ஒரு பாதையாக இருக்கும். கவனமாய், இந்த உலகத்தில் நாம் கவனமாய் நடக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நொடியில் நம்முடைய பாதை மாறி போகலாம். ஒரு நொடியில் நம்முடைய வழி விலகி நாம் எங்கேயோ போய்விட முடியும், காணாமல் போய்விட முடியும், ஏமாண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட உள்ள வாழ்க்கை, தேவன் நம்மளை நடத்துகிற அந்த வழிகள் கவனமாய் நடத்தப்படுகிற ஒரு வழியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தேவன் நம்மளை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து, அழிவிலிருந்து, அருவருப்புகளிலிருந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் ரட்சித்து கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை நிலைநிற்க பண்ணியிருக்கிறார். இப்போ நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. உங்களுக்குன்னு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை விட்டு ஒரு நாளும் நாம் கீழே இறங்கி விடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பாத்திரராக நம்ம நடந்து கொள்ளணும். அவருக்கு எந்த ஒரு ஸ்தானத்தில் தெய்வம் நம்மளை வச்சிருக்கிறாரோ, என்ன நோக்கத்தில் தேவன் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ, எவ்வளவு தேவன் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரோ அந்த தகுதிக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்ட தகுதியில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்கள், ஒரு மனிதனை தேவன் ரட்சித்து எங்கே உட்கார வைத்திருக்கிறாராம்? உன்னதங்களில், இன்னும்
அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்தானம், எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவி, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான இடத்தில் தெய்வம் நம்மளை கொண்டு போய் வைத்திருக்கிறார். அப்போ அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கும் போது அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற நிலையில் நம்ம நடந்து கொள்ளணும். நம்மளை பார்க்குறவங்க, இந்த உலகம் நம்மளை கவனிக்கிறது, இந்த உலகத்தில் நான் தேவனால் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கிற சில மனிதர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சி செய்கிறவங்க, நல்ல ஸ்தானமானங்களோடு இருக்கக்கூடிய சில மனிதர்கள், அவங்கள பாருங்கள், அவங்க எல்லாரும் மாதிரி நடந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க பயணிக்கிறது, அவங்க போகிறது, அவங்க உட்கார்ந்துருக்கிறது, எல்லா மனிதரோடு அவங்களும் கலந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்தை விட்டு அவங்க இறங்காமல் அவங்க நடந்தால் தான் அவங்களுக்கு ஒரு கனம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவங்க எல்லாரா போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஆரம்பத்தில் அதை எல்லாரும் ஒரு தாழ்மைன்னு நினைப்பாங்க. அப்புறம் அவர்களை அற்பமாக எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ நமக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஸ்தானத்திற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டவன், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த உலக மக்களைப் போல நாம் நடக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நாம் இந்த உலக மக்கள் நடக்கிற வண்ணமாக நடக்க தெய்வம் நமக்கு அனுமதியும் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை. பேதுருவுக்கு எழுதின 1 நிருபத்திலே 4 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, பேதுரு எழுதின 1 நிருபத்தில் 4 அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வேறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். பார்த்தீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், சென்ற நாட்களில் சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கடந்த காலங்களில் ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நம்ம நடந்து கொண்ட வழிகளெல்லாம் கீழே பட்டியலிட்டு சொன்னாரே, அப்படிப்பட்ட அருவருப்பான பாவ வழிகளில் தானே நம்ம நடந்து கொண்டோம், அதெல்லாம் போதும் அப்படிங்கிறார். இப்போ நான் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னதங்களில் அவரோடு கூட நம்மளை தெய்வம் உட்கார வச்சிருக்கிறார். அந்த ஸ்தானத்தை நாம் அறிந்து அந்த ஸ்தானத்துக்குரிய கனத்தை கொடுத்து தேவனுக்கு பிரியமான வழியிலே நடந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 4:1 படிச்சிங்கன்னா, அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடந்து கொள்ளணும்னு அங்கே அப்போஸ்தலன் போதிக்கிறார். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. முதலாவது நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை தெய்வம் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த ஸ்தானத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு பூரணமாக அர்ப்பணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய கற்பனை போதனைகளின்படி நீங்கள் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய காரியங்களை தேவையற்றதை போதிப்பாங்க. இந்த பிரமாணத்தை விட்டு, இந்த வேதத்தை விட்டு, ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற வழிகளை விட்டு இந்த உலக மனிதர்கள் போதிக்கிற எந்த ஒரு வழிகளிலும் நடப்பதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அனுமதியே இல்லை. உங்கள் மேல் நல்ல எண்ணம் கொண்ட சில மனிதர்கள் அவர்களுடைய மனுஷீக கற்பனைகளை அல்லது மனுஷீக விருப்பங்களை உங்கள் மேல் திணிக்க முயற்சிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னேன். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நீங்களும் நானும் இந்த நாட்களில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நடைகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுக்கு சாட்சியாக உங்களால் வாழ முடிகிறதா?
தேவனை சந்தோஷப்படுத்தி அவர் காட்டுகிற வழியில் உங்களால் நடக்க முடிகிறதா? அப்படி நீங்கள் தேவனுடைய வழியில் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நீங்கள் கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய நல்ல ஆலோசனைகளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதித்து வழி நடத்தும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிநடத்துதலை அவர்கள் சரியாக அறிந்து புரிந்து தேவனுடைய வழியில் நடக்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்தி அருளும். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Grainagar 2nd Street East, Chuchukudi. Contact 944 277 8986.